பல வருஷமா உலகத்தோட கணித மேதைகளையே திணறடிச்ச ஒரு கணக்கு. யாராலையும் அதை சால்வ் பண்ண முடியல. கடைசியில் அதுக்கான ஆன்சர் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஒரு ஹை செக்யூரிட்டி ஜெயிலில் இருந்து. எஸ், ஒரு கொலை குற்றவாளி, 25 வருஷம் சிறை தண்டனை பெற்ற ஒரு கொலை குற்றவாளி மிகப்பெரிய கணித ஜீனியஸா உருவாகி இருக்கிறார். ஜெயிலில் இருந்துகிட்டு அவர் எழுதுகிற கணக்கு, ரிசர்ச் பேப்பர் எல்லாம் உலகத்தோட மதிப்புமிக்க கணித இதழ்களில் வெளியாகி உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்குது. யார் அவரு? கிரிமினலா, ஜீனியஸா? சிறை கம்பிகளுக்கு உள்ள இருந்து உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிற கிறிஸ்டோபர் ஹேவன்ஸோட கதை என்ன? இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. கிறிஸ்டோபர் ஹேவன்ஸோட வாழ்க்கை ஒரு டார்க் மூவி மாதிரி ஆரம்பிச்சது. ஸ்கூல் கட், போதைக்கு அடிமை, எதிர்காலம் ஜீரோ. அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் பிறந்த இவர் 3 குழந்தைகள் பிறந்த பிறகு போதைக்கு அடிமையாயிட்டார். எதிர்காலத்தை பற்றின எந்த கனவும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த நிலைமையில தான் போதைப் பொருளுக்கு பழக்கமாகி வாழ்க்கை இன்னொரு பக்கம் தடம் புரண்டு போயிடுச்சு. 2010 வருஷத்தில் இவர் வாஷிங்டனில் இருந்தப்போ ஒரு போதைப் பொருள் குரூப் கூட பழக்கமாகி அவங்க கூட நடந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஒரு மர்டர், ஒரு துப்பாக்கி சூடு. அந்த கொலையில் கிறிஸ்டோபர் ஹேவன்ஸ் தான் முக்கியமான குற்றவாளி. போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஜெயிலில் போடுறாங்க. 2011 வருஷம் அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. 25 வருஷ தண்டனை. வெறும் 30 வயசுல 25 வருஷ தண்டனை வாங்கிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போறார். அவர் வாழ்க்கையே அவ்வளவுதான், சூனியமாயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. கிறிஸ்டோபர் ஹேவன்ஸும் அப்படிதான் நினைச்சார். பட் விதி வேறொரு கணக்கு போட்டிருந்துச்சு. ஜெயில் வாழ்க்கை இவருக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. என்னதான் போதைப் பொருள் கேஸ்ல எல்லாம் அவர் சிக்கியிருந்தாலும் கூட அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஜெயிலுக்குள்ளே உள்ளே போனால் நம்ம சர்வைவ் ஆகிறதுக்கு அங்கே இருக்கிற ரவுடி கேங் ஏதாவது ஒன்று கூட தன்னை அசோசியேட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்னு அவராக ஒரு முடிவு எடுத்துக்கிறார். அதனால் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல் கேங் எது அப்படின்னு தேடி விசாரித்து அது கூட போய் சேர்ந்துக்கிறாரு. வரிசையாக அடிதடி, சண்டை, பஞ்சாயத்து, இப்படி வந்த வேகத்திலேயே பிரச்சனையில் ஈடுபட்டதுனால இவரை பிடிச்சி தனிமை சிறையில் போட்டுடுறாங்க. ஜெயிலுக்குள்ளேயே ஒரு ஜெயில், தி ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப டார்க் ரூம், 4 பக்கமும் சிமெண்ட் ரூம், ஆளரவமே இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட தனிமை சிறைக்குள்ள போன வேகத்திலேயே கிறிஸ்டோபர் ஹேவன்ஸ் உள்ள போயிடுறார். வாழ்க்கை ஒரே வருஷத்துல ஜெயிலுக்குள்ளேயும் போய் ஆல்ரெடி இருந்ததை விடவும் சூனியமா மாறுது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தனிமை அவரை அழிக்க போகுதா, உருவாக்க போகுதா அப்படின்னு அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இந்த நிலைமையில தனிமை சிறையில ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருந்த அந்த நரகத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வழி அவர் தேடிட்டு இருந்தார். அப்படி அவர் கை கிடைச்சதுதான் சுடோகு. இன்னைக்கும் நாம நியூஸ் பேப்பர்ல பார்க்கணும் இல்லையா, சுடோகு விளையாட்டு. நம்பரை வரிசையா எழுதி விளையாடுற அந்த கணித புதிர். ஒரு டைம் பாஸுக்காக அந்த பேப்பர்ல இருந்த சுடோகுவை எடுத்து போட ஆரம்பிக்கிறாரு கிறிஸ்டோபர் ஹேவன். ஆனா அது அவருக்கு வேறொரு புதிய உலகத்தை திறந்து விடுது. கணித புதிர்களை போட ஆரம்பிக்க அவருடைய மூளை இயல்பாவே அதுல ஆர்வமாகுது. படபடன்னு சுடோகை போட்டு முடிக்க ஆரம்பிச்சிடறாப்புல. ஒன்று முடிச்சு அடுத்தது முடிச்சு அடுத்ததுன்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக அந்த சுடோகை போட ஆரம்பிச்சதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படிப்பா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுற அப்படின்னா, அதுக்கான பதில் அவரோட இளமையில் இருக்குது. இயல்பாகவே அவரோட சின்ன வயசில் அவருக்கு கணக்கு மேலே ஆர்வம். ஏதோ அந்த ஆர்வத்தை விட்டுட்டு அதுக்கு பிறகு போதைப் பொருள் பக்கம் வந்துட்டார். இப்போ ஜெயிலுக்குள்ளே வந்த பிறகு மறுபடியும் அந்த சுடோகு ஆர்வம் வந்துருச்சு. ஜெயிலில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். இப்போது இந்த சுடோகை முடிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுனாக்க, ஜெயிலுக்குள்ளேயே சின்ன சின்ன லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற கணித தொடர்பான புத்தகங்கள் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் உள்ள கணித புதிர்கள், அந்த ஃபார்முலா, அல்ஜிப்ரா எல்லாத்தையும் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறார். அப்போ அப்படியே கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜெயிலில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடுது. எல்லாத்தையும் படிச்சிடறாப்புல, எல்லா கணக்கையும் போட்டு பார்த்துடுறாரு. தீர்ந்து போயிடுது. வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அவர் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார். 2013 வருஷம் உலக புகழ் பெற்ற ஆனல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கணிதத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு பப்ளிகேஷன். அந்த பப்ளிகேஷனுக்கு கிறிஸ்டோபர் ஹேவன் ஒரு கடிதம் எழுதுறார். இந்த மாதிரி, நான் இந்த ஜெயிலில் இருக்கிறேன், எனக்கு கணக்கு மேலே ரொம்ப ஆர்வம், இங்கே இருக்கிற மேத்ஸ் புக் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன், பட் இங்கே ஹையர் மேத்ஸ் சம்மந்தமான புத்தகங்கள் எதுவும் இல்லை, அதனால் எனக்கு அது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் தர முடியுமா? உலகத்தில் கணித மேதைகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இன் பிட்வீன் கேப்லாம் ஜெயிலில் இருந்து புத்தகம்லாம் படித்தார்ல, அந்த காலகட்டத்திலேயே யார் உலகத்தில் இருக்கிற கணித மேதைகள் அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டார். இப்போ அவங்க கூட எல்லாம் எனக்கு ஒரு லிங்க் ஏற்படுத்தி தர முடியுமா
அப்படின்னு அந்த பதிப்பகத்துக்கு கடிதம் எழுதுறார். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு ஜெயிலேருந்து லெட்டர் வருது, அதுவும் கொலை குற்றவாளி, அவருக்கு கணிதத்தில் ஆர்வம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். உலகத்தில் சமகாலத்தில் இருக்கிற கணித மேதைகள் யார் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க கூட எல்லாம் எனக்கு ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு ஒரு கைதி கேட்குறாரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம். நியாயமாக அந்த கடிதத்தை அவங்க தூக்கி குப்பையில் போட்டிருக்கணும். அப்படிதான் பெரும்பாலும் நடந்திருக்கும். ஒரு சிறை கைதிக்கு எழுதினாக்க ஒரு அச்சம் பயம் எல்லாம் வரும்ல, தூக்கி போட்டிருந்துருப்பாங்க, அப்படிதான் நடந்திருக்கணும். பட் நடந்தது வேற. அந்த கடிதம் இத்தாலியில் இருக்கிற டூரின் யூனிவர்சிட்டியோட கணித பேராசிரியர் உம்பர்டோ செரிட்டி அவரோட கண்ணில் படுது. அவர் அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜெர்க்காகிறாப்புல. ஒரு கைதிக்கு கணக்கு மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டா அப்படின்னு அவருக்கு முதல்ல ஷாக். சரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவன் உண்மையிலேயே கணக்கு மேலே ஆர்வமாக தான் இந்த கடிதம் எழுதியிருக்கிறாரா, இல்லை சும்மா டைம் பாஸ்க்காக அப்படியெல்லாம் விளாட்றானுங்களா அப்படின்னு டவுட் அவருக்கு. அதை செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு கணக்கை மறுபடியும் பதில் கடிதத்தில் எழுதி, இதை நீ சால்வ் பண்ணி காட்டு, அடுத்தது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா இல்லையாங்கிறது அதை வச்சு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு பதில் கடிதம் போடுறார். அப்படி அந்த உம்பர்டோ செரிட்டி ப்ரொஃபஸர் அவர் எழுதின அது என்ன கடிதம் அப்படின்னாக்க, அது எண் கோட்பாடுகள் சம்பந்தமான ஒரு கணித புதிர். நம்பர் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் நம்பர் தியரின்னு சொல்கிறத தமிழில் தொடரும் பின்னங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சவாலான கணக்கு. ரொம்ப கணித மேதைகளாலேயே அவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியாத ஒரு கணக்கு. அந்த கணக்குக்கு இந்த கைதி உண்மையிலேயே என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு ப்ரொஃபஸர் செரிட்டி வெயிட் பண்ணுறாப்புல. கொஞ்ச காலம் ஆகுது. செரிட்டிக்கு ஒரு பதில் கடிதம் வருது. யாருக்கிட்ட இருந்து? கிறிஸ்டோபர் ஹேவன்ஸ்கிட்ட இருந்து. ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் அந்த பதில் கடிதத்தை வாங்கி பிரித்து பார்க்குறாரு. ரொம்ப ஷாக் ஆகுறாப்புல. உள்ள 4 அடி நீளத்துக்கு ஒரு பேப்பர், அதில் கிறுக்கி ஒரு இடம் விடாமல் கச்சமச்சான்னு எழுதி வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ். ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாரு. படித்து பார்த்தாக்க அவருக்கு அவ்வளவு அதிர்ச்சி. அதுக்கான ஆன்சர் 100% சரி. ப்ரொஃபஸர் செரிட்டி ஆச்சரியமாகிறார். ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிற கைதி எப்படி இதை சால்வ் பண்ணான் அப்படின்னு அவருக்கு நம்பவே முடியல. நம்ப முடியாத செரிட்டி இப்போ அவர் வச்ச டெஸ்ட்டில் கிறிஸ்டோபர் ஹேவன்ஸ் பாஸ் ஆகிட்டாப்புல. அதுக்கு பிறகு அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. கிறிஸ்டோபர் ஹேவன்ஸ் கூட இணைஞ்சு அடுத்து வரும் நாட்களில் கணிதத்தில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்போ தான் உருவாகுது உலகத்தோட அஞ்சல் வழி கணித கூட்டணி. ஒரு எண்டில் மிகப்பெரிய ப்ரொஃபஸர் செரிட்டி, இன்னொரு பக்கம் ஒரு கொலை குற்றவாளி கிறிஸ்டோபர் ஹெவன். இந்த 2 பேரும் சேர்ந்து கணித ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டோபர் ஹெவன்ஸ் பள்ளிக்கூட படிப்பையே முழுசாக முடிக்காதவர். அவர் ஸ்கூல் ட்ராப் அவுட். எனிவே இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாரு. இப்படி உலகத்தோட புகழ்பெற்ற கணித பேராசிரியருக்கு லெட்டர் போட்டு ப்ரொஃபஸர் செரிட்டி அவரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாப்புல. இப்போ ஹையர் மேத்ஸ் சம்மந்தமான புத்தகங்களை அவருக்கு அனுப்பணும் அவங்களோட ஆராய்ச்சிக்காக. எப்படி அனுப்புறது? ஜெயிலுக்குள்ளே சௌரியத்துக்கு வெளியிலேருந்து எல்லாத்தையும் அனுப்பிட முடியாது. அவர் இருந்த அந்த ஜெயில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேற. இப்போ இதுக்கு கிறிஸ்டோபர் ஹெவன்ஸே ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிறாப்புல. என்ன பண்ணுறாருன்னா, ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சக கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள 10-20 பேர் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கணக்கு சொல்லி தர்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக கணக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்து ஜெயிலுக்குள்ளேயே ஒரு மேத் கிளப்பு மாதிரி ஒன்றை உருவாக்கிடுறாரு. இதனால சிறை அதிகாரிகளுக்கு இவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. இதை பயன்படுத்திக்கிட்டு செரிட்டி புத்தகங்களை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அதை வாங்கி ஹேவன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கதை உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த ஆச்சரியத்தோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போய் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமைக்கிட்டு வாங்க இந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம். கிறிஸ்டோபர் ஹெவன்ஸும் ப்ரொஃபஸர் செரிட்டியும் சேர்ந்து அதுக்கு பிறகு கணித ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. அவர் அந்த பக்கம் எங்கேயோ இத்தாலி யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு, இவர் இருக்கிறது வாஷிங்டனில் இருக்கிற ஜெயிலில். இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சல் வெளி கணித ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆராய்ச்சி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன் பிட்வீன் கேப்பில் ஹேவன்ஸ் இருக்கிற அந்த வாஷிங்டன் ஜெயிலில் அவருக்கு ஒரு நல்ல பேர் உருவாக ஆரம்பிக்குது. ஹை செக்யூரிட்டி ஜெயிலில் இருந்து சாதாரண ஜெயிலுக்கு இவரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சக கைதிகள் மத்தியில் இவருக்கு ஒரு மதிப்பு உருவாகுது. எல்லாருமே ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டு தான் ஜெயிலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவருடைய இந்த மேத்ஸ் ஆர்வம் இவருக்கு புது அடையாளத்தை உருவாக்கி தருது. இப்படியே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சியை தொடர்ந்து 2020 வருஷம் இவங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது உலக கணித உலகத்தையே அதிர வைக்குது. உலகத்தோட நம்பர் 1 மதிப்புமிக்க கணித ஆராய்ச்சி இதழ் ரிசர்ச் இன் நம்பர் தியரி, இதுதான் அந்த கணித ஆராய்ச்சி இதழோட பேர். அதில் ப்ரொஃபஸர் செரிட்டியும் கிறிஸ்டோபர் ஹேவன்ஸும் இணைஞ்சு எழுதின அந்த ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது. முதல் ஆசிரியர் பேர் யார் தெரியுமா? கிறிஸ்டோபர் ஹெவன். கைதி எண் 368 147. அது ஒரு வரலாற்று தருணம்.
உலகத்தை இதுவரைக்கும் கணித ஆராய்ச்சியில் இப்படி நடந்திருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான். ஒரு சிறை கைதி, அதுவும் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு கொலை குற்றவாளி, ஒரு முறையான எஜுகேஷன் இல்லை, சிறைக்குள்ள இன்டர்நெட் வசதி இல்லை, கூகுளை ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு கால்குலேட்டர் கூட கிடையாது, உலகத்தோட பெரிய லைப்ரரிஸ் எதையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனாலும் கிறிஸ்டோபர் ஹெவன் இப்படிப்பட்ட ஒரு கணித கண்டுபிடிப்பை நிகழ்த்தினாரு. அதனால தான் கணித உலகமே இவரை கொண்டாடுது. சரி, அந்த ப்ரொஃபஸர் செரிட்டியும் கிறிஸ்டோபர் ஹெவனும் சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த கணித புதிர் என்ன? ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கணிதத்தில் பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிஐ. அந்த பை மாதிரி முடிவே இல்லாத பின்னங்கள் இருக்கிற ஒரு ரகசிய பேட்டர்னை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அடிப்படையிலேயே இவருக்கு எண்கள் இருக்கிற அந்த பேட்டர்ன் மேலே ஒரு பேஷன். அதனால தான் அந்த சுடோகு மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கிறார். சரி, இது எதில் பயன்படும் அப்படின்னாக்க, கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம் இல்லையா, யூபிஐ பின், ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் மிலிட்ரி கம்யூனிகேஷன்ஸில் நடக்கிற அந்த பேட்டர்ன்ஸில் இவரோட இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமான ரோல் பண்ண போகுது. எதிர்காலத்தில் கிரிப்டோகிராஃபியில் நடக்கிற ஆராய்ச்சியில் தன்னை ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த கிறிஸ்டோபர் ஹெவன் சிறைக்குள்ளிருந்து அதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். இந்த ரிசர்ச் பேப்பர் வெளியான பிறகு ஹெவன்ஸோட வாழ்க்கை அப்படியே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சுது. சிறைக்குள்ளேயே இவர் என்ன பண்ணுறாருனாக்க, பிரிசன் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு புது வெப்சைட் ஆரம்பிக்கிறார். இதோட பர்பஸ் உலகம் முழுக்க ஜெயிலில் இருக்கிற, ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்காவோட வேறு வேறு ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு யார் யாருக்கெல்லாம் கணக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இவர் கணக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். இப்போவும் நீங்கள் இன்டர்நெட்டில் பிரிசன் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு தட்டினீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அது கிறிஸ்டோபர் ஹெவன் நடத்துறது தான். இவரோட திறமையை பார்த்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கிற கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி இவருக்கு ஒரு கௌரவ ஆராய்ச்சியாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்தாங்க. அங்கே இவர் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறார். பகுதி நேரமாக ஒர்க் பண்ணுறாப்புல. அதுக்கு இவருக்கு சம்பளம்லாம் உண்டு. கிரிப்டோகிராஃபி துறையோட எதிர்காலம் பற்றின ஆராய்ச்சியில் கிறிஸ்டோபர் ஹெவன் ஈடுபட்டு இருக்கிறார். கிறிஸ்டோபர் ஹெவன் தான் செஞ்ச குற்றத்துக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால் என் வாழ்க்கையே போச்சு, இந்த காலத்தை என்னால் ஈடு செய்யவே முடியாது அப்படின்னு வருத்தப்படுறார். இருந்தாலும் தன்னோட தண்டனை காலம் முடிகிறதுக்குள்ள ஒரு பிஹெச்டி வாங்கி முழுநேர கணித பேராசிரியராக மாறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய டார்கெட். அதுக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்கிறார். சரி, இந்த கிறிஸ்டோபர் ஹெவன்ஸோட கதை உங்களுக்கு எதை உணர்த்துது அப்படின்னாக்க, எங்கே இருக்கீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எதை நோக்கி போக போறீங்க அப்படின்றது தான் முக்கியம். சிறையும் சிறை கம்பிகளும் அவருடைய உடம்புக்கு வேணா தடையா இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய மூளைக்கு எந்த சிறையும் தடை போட முடியாது அப்படிங்கிறத அவர் உணர்த்திருக்கிறாரு. ஒரு கொலைகாரன் அப்படின்ற அந்தஸ்தோட ஜெயிலுக்குள்ள வந்த அவர் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற கணித ஜீனியஸாக மாறி இருக்கிறார். இதுக்கு பேர் தான் உண்மையான கம்பேக். இதே போல் மேலும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதே போல் உங்கள் வாழ்க்கையில் தாண்ட முடியாத தடை அப்படின்னு நீங்கள் எதை நினச்சிங்க, எதை தாண்டி வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோடு பார்க்கலாம். நன்றி.